ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ 2வது வார புரட்டாசி சனிக்கிழமை விலாக் தான் இது. ஃபுல் டே இன்றைக்கி காட்டியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் எல்லாமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலைல எந்திரிக்கும் போது ஞாபகம் வந்துச்சுங்க, ஐயோ வடைக்கு பருப்பு ஊற வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த வாரம் வந்து சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது, தமிழ் ஸ்கூலுக்கு. ஸோ அதனால் தமிழ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்பீச் கிளப் வேறு இருக்குது. ஸோ ஸ்பீச் கிளப் அப்படின்னாவே கொஞ்சம் டைம் ஆகும் முடிச்சுட்டு வரத்துக்கு. பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் 2 பசங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணல இந்த வாரம். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ஸ்டார்ட் பண்ண உடனே நான் எடுக்கிற கிளாஸ் வந்த உடனே வந்துடலான்னு பார்க்குறேன். நான் ட்ரை பண்ணுறேங்க. ஸோ கொஞ்சம் ஹரிபரியாக இருந்த டைம் அப்படியே என்ன பண்ணுச்சு, இந்த வடைக்கு ஊற வைக்கல அப்படின்றதுனால சரி ஓகே பொறுமையாக தானே செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக அப்படியே ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா வீடெல்லாம் துடைச்சி வச்சுட்டு தான் போயிட்டு படுத்தேன். அதை நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் இல்லையா, வீடு எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு, ஆனால் வந்து நான் கிச்சன்லாம் மேலெலாம் ஏறிலாம் துடைக்கல, கீழே மட்டும் துடைச்சிட்டு. ஏன்னா கீழே வந்து ட்ராஷ் போடும்போது இல்லை வீடு கூட்டும்போது ஏதாவது வந்து குப்பை இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வீடை மாப் போட்டு படுத்தாச்சு. மாப் போட்ட தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் எடுத்து ஊற்றுனேன். ஏன்னா நைட்டு வந்து எனக்கு அந்த டோரை திறக்கிறதுக்கு ரொம்ப பயம். போன தடவை மாதிரி ரொம்ப மிட் நைட்லாம் க்ளீன் பண்ணல, ஓரளவுக்கு ஒரு 10 மணிக்குள்ளே க்ளீன் பண்ணிட்டு இப்போ எல்லாருமே படுத்துட்டோம். ஸோ இதுதாங்க நேற்று நைட் நடந்த ரொட்டீன். வந்து காலையில் எந்திரிச்சு வரும்போதே வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றதுனால திரும்பி மேலே ஏறுற வேலை இல்லை. படி ஏறணுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, முடியலை. வயசாகுன மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்போல்லாம். அப்புறம் நிறைய பேர் வந்து அக்கா உங்களோட குர்த்தாலாம் ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப நல்லா போடுறீங்க அப்படின்னீங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்டும் சொன்னீங்க. பட் சொன்னவங்க பாசிட்டிவாக சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெகட்டிவாக சொன்னவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டுட்ருக்கேன். எங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி போடாத அந்த மாதிரி போடாதன்னு சொல்லிட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இருக்கும். எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காததை போட மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஃபேமிலியோட சந்தோஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால. ஆர்கியூ பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை திரும்பி நான் போடுறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் இந்த பாண்டோ ஒரு சந்தோஷமோ இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பேச்சை கேட்கல அப்படின்ற ஒரு ஆத்திரம் அவருக்கும் வரும். இவர் சொல்லி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி அந்த ஒரு குவைட் இருக்கும் இல்லையா வீட்டில், எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால் 2 பேரோட எங்கள் 2 பேருக்கும் எது பிடிக்குமோ அந்த மாதிரி நான் போடுவேன். பட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக நான் போடுவேங்க. ஸோ நிறைய பேர் குட்டி குட்டி கமெண்ட் சொல்லியிருந்தீங்க, அக்கா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுவேங்க. ஸோ பொறுமையாக தான் வேலை செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ தான் வந்து வடைக்கு பருப்பு எடுத்துகிட்டு வந்து ஊற வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்யலான்னு பிளானு. புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், இது 3 தான் செய்யலான்னு பிளானு. இது 3க்குமே எந்த ஒரு ப்ரெப் ஒர்க்குமே நான் செஞ்சு வைக்கல. வெரைட்டி ரைஸ் தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பாக எடை போட்டது என்னோட தப்பு தான். நான் வந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஆனால் கீழே இறங்கி வரும்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா 8:30 மணி. வெரைட்டி ரைஸ் தானே வெரைட்டி ரைஸ் தானே அப்படின்னு சொல்லிகிட்டே நான் உட்காந்துருந்தேங்க. எனக்கு எவ்வளோ கொழுப்பு பாருங்கள். நான் வந்து உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் அவசரமாக வந்து வேலையை செய்ய ஆரம்பித்தேன். 8 மணிக்கு ஆரம்பித்த வேலை கடன்னு 9:30 மணி வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தேங்க. தமிழ் ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடுவாங்க. அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா தமிழ் ஸ்கூல் கேஷுன்னு, இங்கே ஸ்கூல் போகிற கிட் வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், ஸ்கூல் மணின்னு சொல்லி ஒன்று கொடுத்து பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்கள் தமிழ் ஸ்கூல்லையும் பார்த்திங்க அப்படின்னா அர்லியாக வரவங்களுக்கு அந்த ஸ்கூல் மணி கொடுத்துட்டு மந்த்லி ஒன்ஸ் இல்லை அப்படின்னா எப்போயாவது ஷாப் ஓப்பன் பண்ணும்போது அந்த மணி வச்சு நீங்கள் டாய்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை புக் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை போயிட்டு பசங்களுக்கு வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவசரமாக வந்து நான் கடைசியாக வந்து வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். புளி சாதம் கிளறும் போதெல்லாம் என்னோடய ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷனில் கிளம்பிட்டு இருந்தேன். அவங்க வந்து இன்றைக்கி தமிழ் ஸ்கூல் வரல, ஸோ வீட்டில் தான் இருப்பாங்க. வடை மாவு வந்து அவங்கள தான் அரைக்க சொன்னேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன், இப்படி அரைச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் செஞ்சாங்கங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. போன வாரம் விரதம் இருக்கும்போது நான் இந்த மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வைக்க மறந்துட்டேன். என்னோடய பழைய சாமி கும்பிட்ற வீடியோலாம் பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஏன் இந்த தடவை மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாகவே மறந்துட்டேங்க. தேங்க்யூ ஸோ மச் அந்த கமெண்ட்டை நீங்கள் பண்ணதுக்கு. அப்போ தான் யோசித்தேன், எந்த அளவுக்கு அதை கவனமாக பார்த்துருந்தா நான் வந்து மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு தான் விரதத்துக்கு சமைப்பேன் அப்படின்றத நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்த பழக்கம். அம்மா எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சு தான்
விரதம் விடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், விரதத்துக்கு சமைக்கும் போதே மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு தான் சமைப்பேன். ஏன்னா இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பக்காவாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு விநாயகர் பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாருன்னு ஒரு நம்பிக்கை தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து விரதம் அப்படின்னாவே பயங்கர ஒரு ஹாப்பி மெமரிஸ் இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் அதை ஷேர் பண்ணியிருப்பேன். விரதத்துக்கு சமைக்கிற எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம ஊரில் விரதம் விட்டுட்டு அன்னைக்கு மதியானம் அப்படியே ஒரு சொக்கும் பாருங்கள், ஒரு தூக்கம். காலையிலேருந்து சாப்பிடாம இருந்துட்டு அந்த 1:30 மணிக்கு 2 மணிக்கு அந்த விரதம் விட்டுட்டு சாப்பிடும்போது அந்த ஃபீல் இருக்கு இல்லைங்களா, அந்த தூக்கம் வர்றது, அந்த தூக்கத்தை நம்ம தூங்காமல் கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் செம்ம ஃபீலிங். அது எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தூங்கக்கூடாது, ஆனால் நமக்கு தூக்கம் அப்படி வரும். ஸோ செம்மையாக இருக்கும்ல அந்த ஃபீலிங்ஸு. யாருக்காவது அந்த மாதிரி இது பிடிக்கும் அப்படின்னா எனக்கு அதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதை சொன்னேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இவ்வளோ வியர்டான ஒரு டேஸ்ட்டா அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் வியர்டாக இருக்கிறது கூட வந்து நம்ம ஹாப்பியாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு இந்த விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சொல்லுவேன். அதுக்கப்புறம் காய்கறி பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் தான் ஃபஸ்ட்டு செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 7 வெண்டைக்காய் நம்ம இதில் இருந்த வெண்டைக்காய் இருந்துச்சு. அதனால் அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக காய் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து புடலங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். புடலங்காய் பைத்தம்பருப்பு போட்டு அம்மா ஒரு பொரியல் பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சுட்டு அப்புறமா சேர்த்து பண்ணுவாங்க. எனக்கு அது அந்த பாசிப்பருப்பு பார்த்திங்க அப்படின்னா வெந்திருக்கும், ஆனால் குழையாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அந்த பொரியல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த பொரியலும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ 3 சாதம், 3 பொரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாயாசம், அப்பளம், வடை. ஸோ இதான் மெனு. எனக்கு வந்து பாயாசம் வந்து என்ன பண்ணேன், எப்போவுமே பாயாசம் வச்சேன் அப்படின்னா கொஞ்சம் நிறையா வச்சுருவேன். 2 நாளைக்காவது இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் நிறையா கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தடவை என் மைண்டுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீ மற்றது எதை வேணாலும் அதிகமாக வை, பாயாசத்தையும் ரைஸையும் மட்டும் அதிகமாக வைக்காதன்னு சொல்லிவிட்டு, எப்போயும் எங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ சாப்பாடு வைப்பேனோ அதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு 3 சாப்பாடாக பிரித்தேங்க. அப்படியே ஒரு குட்டி குட்டி பவுலில் தான் எல்லாத்தையுமே எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி செஞ்சுமே வந்து நைட்டு ஒரு வேளை ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் இருந்துச்சு. நான் அப்போ தான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன், காய்கறி நிறையா பண்ணணும் அப்படின்னா சாப்பாடு கொஞ்சமாக செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போயுமே என்ன பண்ணுவேன், ஒரு வேளை கொஞ்சம் சேர்த்து செஞ்சுட்டா அடுத்த வேலைக்கு தான் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கிறோம்ல, இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பேன். இனிமேல் அந்த மாதிரி வச்சுக்கவே கூடாதுங்க. அடுத்த வேலைக்கு வேறு எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சேர்த்து செய்யும்போது தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறையா சாப்பிட்றோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதனால் இனிமேல் கொஞ்சமாக தான் சமைக்கணுங்க. ஸோ உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் வெந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா புடலங்காய் பொரியல், அந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கை போட்டு எடுத்துருவேன். வெரைட்டி ரைஸ் கூட எல்லா காம்பினேஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து மசால் வடை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. மசால் வடை, வெரைட்டி ரைஸ். நிறைய பேருக்கு மெதுவடை பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து மசால் வடை, வெரைட்டி ரைஸ் சாப்பிட வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கு இல்லையா, இது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல். என்ன பண்ணுவாங்க அம்மா, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு, நிறைய பேர் விரதத்துக்கு வந்து இது மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்க. எங்கள் வீட்டு சைடு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. வெங்காயம் போடக்கூடாது, சோம்பு போடக்கூடாது, வாசனை பொருள் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் இது மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி யாராவது செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு, வெங்காயம் லைட்டாக வதங்கணும். அதாவது ரொம்ப கருகடிக்கக்கூடாது, வெந்திருக்கணும். அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக பூண்டு மட்டும் தட்டி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தக்காளி தட்டி போட்டுட்டு, தக்காளி நல்லா வந்து அப்படியே இதுவாயிருங்க. தக்காளியை நீங்கள் கட் பண்ணி போடுறத விட கையால் பிசைஞ்சு அந்த மாதிரி கூட போடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வதக்குனதுக்கப்புறமா மிளகாத்தூள் மட்டும், வீட்டில் சாம்பார் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு, நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு லைட்டாக இப்படி ஒரு பரட்டை அப்படி ஒரு பரட்டை, அதுக்கு மாதிரி மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கொடுப்பாங்க பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு விரதம் விட்றோம் அப்படின்னாவே இந்த உருளைக்கிழங்கோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோதாங்க, பொரியல் 3 ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் லெமன் ரைஸ் தாளிக்க வந்திருக்கேன். லெமன் ரைஸ் தாளிச்சிட்டு புளி சாதம், தயிர் சாதம் இது 3யும் தாளித்து வச்சிடுற பிளான் தான். சைட் பை சைடு அப்படியே எடுத்த பொருளையும் அங்கங்கே எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா க்ளீனிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால் அது எப்போயுமே கை ஆட்டோமேட்டிக்காக போயிடும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு ஆளுக்கு நான் வந்து காலையில் ஓட்ஸ் போட்டு கொடுத்தேன் தயிரில், இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்குது நமக்கு.
நிறைய பேர் அந்த ஓட்ஸ் கர்ட் ரெசிபி கேட்டிருந்தீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நான் அதை சீக்கிரமாக ஏதாவது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ. மோஸ்ட்லி நீங்கள் அதை டெய்லி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதை தான் இப்போ ரீசெண்ட் டைமில் கொடுத்துட்ருக்கேங்க. அவ்வளோதான். லெமன் ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் கிளறி முடிச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா புளிக்காய்ச்சலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குங்க. யூஸ்வலாக புளிக்காய்ச்சல் நாளே கூட செஞ்சு வச்சுருவேன். ஆனால் இந்த தடவை வந்து எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு சாமிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்பாவை தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த பக்கம் புளிக்காய்ச்சலுக்கு அது ரெடி ஆகிடுச்சு. மறந்துடாமல் அடுப்பு ஸ்லோ பண்ணுறது இதெல்லாம் இவ்வளோ அவசர அவசரமாக பண்ணாலும் சரி பர்ஃபெக்டாக அதெல்லாம் பண்ணுற அளவுக்கு இப்போ தான் ஒரு பக்குவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய நேரம் என்ன பண்ணுவேன், மல்டி டாஸ்கிங் பண்ணுறேன்ற பேரில் ஏதாவது ஒன்று தீச்சிருவேன், ஒன்று கருகிடுவேன். ஆனால் இப்போல்லாம் அது ரொம்பவே குறைஞ்சிருக்குங்க. ஸோ ப்ராக்டிஸ் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். நம்ம அம்மா ஒன்றுமே இல்லை, எங்கேயாவது கடைக்கெல்லாம் ஷாப்பிங் போயிட்டு வந்திருப்போமா, எல்லோரும் கொஞ்சம் நேரம் இருங்க அந்த கிள்ளி போட்டு ரசம் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணுவாங்க, சீக்கிரமாக பண்ணுற மாதிரி. அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அந்த ஃபுட்டு. அவசரத்தில் சமைக்கிறது. அதே மாதிரி நான் அவசரத்தில் சமைச்சு ஒரு தடவை வந்து தக்காளி சட்னியும் கோதுமை தோசையும் வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க. அவசரமாக செஞ்சேன். அந்த சான்ஸே இல்லை. சப்பாத்தி போட்டு சாப்பிட்ருந்தா கூட எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. அந்த 2 காம்பினேஷன் கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருந்துச்சு. ஸோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு ஏதாவது அவசரமாக செஞ்சு திடீர்னு நல்லா இருந்துச்சு அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சைட் பை சைட் தாளிப்பு எல்லாமே அப்படியே போட்டுட்ருக்கேங்க. ஸோ இன்றைக்கி வந்து சாம்பார் ரசம் அப்படின்னு நம்ம போகல இல்லையா, தயிர் சாதத்துக்கு தாளித்து போட்டுட்ருக்கேன். தயிர் சாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பால் ஊற்றி ஜஸ்ட்டு தாளித்து மட்டும் கொட்டியிருக்கேன். சாமிக்கு சாப்பிட போகும்போது தயிர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ கொஞ்சம் லைட்டாக வாமாக இருந்துச்சு. இப்போயே நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து புளிச்சிரும். ஸோ அதனால் இந்த பக்கம் புளிக்காய்ச்சல் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர திக்காக தாங்க புளி கரைச்சிருந்தேன். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே அப்படியே திக்காகிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அதுவும் முடிஞ்சிருச்சு. அதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மீதி பாதியை வந்து சாப்பாடு போட்டு கிளறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். பால் காய்ச்சின பாத்திரம் எல்லாமே சைட் பை சைட் குட்டி குட்டி வேலை நிறைய செஞ்சுருந்தேங்க. பாத்திரம் கழுவி வச்சது எல்லாமே. லாஸ்ட்டாக கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து தம்பி வந்து ஹெல்ப் பண்ணால் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் ட்ரைபாட் வச்சு எடுத்ததுக்கும் ஆள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும். ஸோ அதில் ஏதாவது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. கபிலன் தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவ்வளோதாங்க. கடைசி ரைஸ் புளி சாதமும் கிளறி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு தமிழ் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். நான் பசங்களை கூட்டிகிட்டு நான் மட்டும் தான் இன்றைக்கி போனேன். நான் சொன்னேன் இல்லையா வீடியோட ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஸ்பீச் கிளப் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 5th கிரேட் எடுத்துகிட்ருக்கேன் இந்த வருஷம். ஸோ 5th கிரேட் முடிஞ்ச உடனே வந்து கிளம்பி வந்துட்டேங்க வீட்டுக்கு. வடை செய்யணும், அப்பளம் பொரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வடைக்கு வந்து வெளியில் புதினா நிறைய இருக்குது. அதை நான் சுத்தமாக மறந்துட்டேன் புதினா போடலாம் அப்படின்ட்டு. கொத்தமல்லியும் வீட்டில் நிறையா இருந்துச்சா, மல்லி மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. மல்லி கட் பண்ணும்போது தான் எனக்கு புதினாவும் போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் நான் எதிர்பார்த்தேன் மல்லி புதினா 2 சேர்த்து போடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டான்ட்டு. பட் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. நான் புதினா மட்டும் போட்டிருந்தேன், இல்லை மல்லி மட்டும் தனியாக போட்டிருந்தேன் அப்படின்னாவே வடை ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வடை சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஏதாவது ஒன்று போட்டிருந்தேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இது வந்து ஒரு லேர்னிங். இது நான் ஆல்ரெடி இந்த மிஸ்டேக் ஒரு தடவை பண்ணியிருக்கேன், பட் மறந்துட்டேன். திரும்பியும் இதே தப்பு பண்ணிட்டேன். ஏதாவது ஒன்று தான் நம்ம போட்டு செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்துச்சு எனக்கு. அக்கா எப்போ பார்த்தாலும் கிச்சன், சமைக்கிறது, வீடு இப்படியே இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்காதா? நீங்கள் போர் அடித்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப 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 ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா குக்கிங் தான். நிறைய தடவை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும். நானாக தான் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போயிட்டு சமைக்க ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டில். ஸோ அதனால் எனக்கு வந்து குக்கிங் அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் இன்னும் போர் அடிக்காது. சில நேரம் கண்டிப்பாக எனக்கு வந்து சலிப்பு தட்டும். என்ன அப்படின்னா இந்த வேலையே செஞ்சிட்ருக்குமே அப்படின்னு சொல்லி தோணும். அந்த மாதிரி தோணும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது ரெசிபி ஏதாவது ட்ரை பண்ணுவேன். எனக்கு ஃபேமிலியில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சப்போர்ட். நான் என்ன சமைச்சாலும் சரிங்க, இன்றைக்கி வரைக்கும் பசங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சாப்பிடுவாங்க. மேபி வேணால் உப்பு அதிகமாக போயிடுச்சு, காரம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக, நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வேணால் சொல்லுவாங்க. நான் செஞ்சு சொதப்பின ஒரு டிஷ் அப்படின்னா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதுதான் நம்மளோட பீட்சா தான். ஸோ பீட்சா வந்து நான் இது வரைக்கும் செஞ்சு ரொம்ப 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 கேவலமாக வந்துச்சு ஒரு தடவை. வீட்டில் அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, நம்ம வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றது இந்த பீட்சா மட்டும்தாம்மா. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த பீட்சா மட்டும் இனிமேல் செய்யாத அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நான் அந்த பீட்சா செய்கிறத மட்டும் விட்டுட்டாங்க. சரி ஓகேங்க, நம்ம சாமி கும்பிட வந்தாச்சு, வாங்க சாமி கும்பிட்லாம்.
அவங்கக்கிட்ட போம்போது சொல்லிட்டு தான் போனேன். சாமிக்கு பூவெல்லாம் மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேலைய மறந்துட்டேன், ஒரு வேலைய மறந்துட்டேன்னு நெனச்சிட்டு இருந்தேன். இந்த வேலை தானா அப்படின்னாங்க. சரி ஓகே நான் பிளேட்டிங் பண்ணுறதுக்குள்ளார நீங்க வந்து பூவெல்லாம் வச்சிரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பிளேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெரைட்டி ரைஸ் அப்படின்றதுனால இந்த பார்ட்டிஷியன் பிளேட் வந்து எடுத்துக்கிட்டேன். இது மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, சாமி கும்பிட்றதுக்கு இல்ல மெனூஸ் நெறைய இருக்குது அப்படின்னா, அந்த டைமில் தான் இத நான் வந்து பண்ணுவேன். மத்தபடி பெருசா நான் இத வந்து ரொம்ப ரெகுலரா எடுத்து சாப்பிட மாட்டேன். ஏன்னா பயங்கர வெயிட்டா இருக்குங்க அந்த தட்டு. ஒரு தட்டு கழுவுறது எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா? ஸோ அதனால வந்து நம்ம என்னைக்காவது ஸ்பெஷலா சாப்பிட்ற அன்னைக்கு, சாமி கும்பிட்ற அன்னைக்கு மட்டும் செஞ்சுக்கலாம். இங்க வாழை இலை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால கிடைச்சாலும் ரொம்ப விலை போட்டு வாங்கிட்டு வந்து அதில ஒரு 2 இலை தேரும். அதுக்கு எதுக்கு மணி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் அத வாங்குறதில்ல. நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் 3வது வாரமாவது இலை வாங்கி போட்டு சாமி கும்பிட ட்ரை பண்ணுறேங்க. ஸோ நான் எப்பயும் சொல்லுவேன் இல்லையா, வெளியில வந்து விளக்கேத்தி முடிச்சுட்டு தான் வந்து உள்ளே வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வெளில வந்து விளக்கேத்தி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா கற்பூரமும் ஏற்றிட்டு உள்ளே வந்து ஏற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க. ஸோ நான் எப்பயும் சொல்கிறது தான், நல்லாயிருப்போம் நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம், எப்பயும் எங்கேயும் எல்லோரும் நல்லாயிருப்போங்க. ஸோ எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கங்க. எல்லாரோட வேண்டுதலையும் கடவுள் கேட்டு நடத்தி வைக்கட்டுங்க. லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எப்பயும் ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, இதுவும் கடந்து போகும். இதை விட பெட்டர் லைஃப்க்கு வருவோம். இதை விட நல்லா இருப்போம். இன்னும் நல்லா இருப்போம் அப்படின்னு மட்டும் எப்பயுமே நினைங்க. நீங்கள் நல்லதா நினச்சிட்டு இருக்கும்போது கடவுள் எப்பயாவது ஒரு தடவை ததாஸ்து சொல்லி அது நடந்துரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக, ஹெல்த்தியாக நம்மளோட லைஃப்பை வாழலாங்க. நான் வாழ்க வளமுடன்ல சொல்கிற ஒரே ஒரு இதுதான், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். இது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கார்டன் கொஞ்சம் ஸ்டஃப்ஸ் எல்லாம் வாங்குற வேலை இருந்துச்சுங்க. நம்மளோட பேக்யார்டில் கொஞ்சம் வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தக்காளி செடி இருக்கு இல்லையா, இந்த வருஷம் நான் பண்ண செலவுலேயே தண்ட செலவு அப்படின்னு சொன்னால் இந்த செலவு தான் சொல்லுவேன். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மூட்டை மண், அதுக்கப்புறம் அந்த பேகு எல்லாம் சேர்த்து ஒரு $150 to $200 செலவு பண்ணியிருப்பேன். அந்தளவுக்கு இதில் நான் பெருசாக காய் எடுக்கலைங்க. இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.